ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது உலக பொருளாதார அமைப்பினுடைய அந்த கூட்டம் வந்து நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக உலக அளவில் இருக்கின்ற வணிக நிறுவனங்கள், அதே போன்ற அரசு துறை சார்ந்தவர் எல்லாமே கலந்துப்பாங்க. அது இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான உலக அளவிலான பொருளாதார அமைப்புடைய கூட்டம் டாவோஸ் நகர் நடந்தது. நம்முடைய தமிழ்நாடு எப்போதுமே ஃபோட்டோஷூட், ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணுறவங்க. அங்கேயும் ஒரு ஃபோட்டோஷூட், ரோட் ஷோ தான். நோ இம்பேக்ட். அதனால் ஒரு தாக்கன்றது கிடையாது. முதலீடா அதுவும் கிடையாது. பொதுவாக அங்கே போகும்போது என்ன முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அதுதான் இப்போ மக்கள் முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கின்ற கேள்வி. அந்த அடிப்படையில் நம்முடைய கழகத்துடைய பொதுச்சாளர் அவர் நியாயமான அறிக்கை கேட்டார். போனீங்களப்பா, எவ்வளோதான் முதலீடு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க, அதை சொல்லுங்கப்பனா. பட்டுக்கோட்டைக்கு வழிகிட்ட கொட்டை பாக்குது அப்படின்னு இப்படி வராங்க. ஜிடிபியை நாங்கள் கேட்டோம். ஜிடிபின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு மட்டும் எடுக்க முடியாது. எங்கள் ஆட்சி காலத்தில் அதனுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியெல்லாம் கணக்கிட்டு தான் ஒட்டுமொத்தமான ஜிடிபி நம்ம சொல்ல முடியும். அந்த ஜிடிபியை மட்டும் காமிச்சிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அவர் என்ன கேட்டார்? மகாராஷ்டிரா முதலீடு ஈர்த்திருக்காங்க, ஆந்திர தெலுங்கானா முதலீடு ஈர்த்திருக்கு, வெஸ்ட் பெங்கால் முதலீடு ஈர்த்திருக்கு, அதே போல் மற்ற கேரளாவும் உத்தரப்பிரதேசம் முதலீடு ஈர்த்திருக்கு. நீங்கள் எவ்வளோதான் முதலீடுக்கு எம்ஓ சைன் பண்ணிட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதை சொல்லவே இல்லை. மாறாக அது சொல்லாமல் மழுப்பி ஒரு அறிக்கை. அது அங்கே போய் பற்றி ஜிடிபி பற்றி பேசுகிறதா? அது போனீங்க மக்கள் பணத்தில், வரி பணத்தில். அது வரி பணத்தில் போய் முதலீடு நம்ம இவ்வளோன்னு கொண்டு வந்தால் அது மகிழ்ச்சி. இவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு, இந்த டாவோஸ் மாநாட்டில் நாங்கள் போய் கலந்துட்டோம், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தோம். இப்போது இதுவரையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி முதலீடு அந்த இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் பெற்ற முதலீடு 20 லட்சம் கோடி. அது 20 லட்சம் கோடியில் 80% மகாராஷ்டிரா மாநிலம் அந்த இதை முதலீடை பெற்றிருக்கு. 80%. அதாவது ஒட்டுமொத்தமாக 16 எம்ஓஇ சைன் பண்ணி ஏறக்குறைய 15,70,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடை மகாராஷ்டிரா மாநிலம் பெற்றிருக்கிறது, கொண்டு வந்திருக்கு. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 1,70,000 கோடி. அதே போல் கேரளா, உத்தரப்பிரதேஷ். தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்துஸ்தான் லிவர் கம்பெனிக்காரர் 2 பிளான்ட் போடுறாங்க. இது இந்தியாவில் மொத்தம் 20 லட்சம் கோடி கொண்டு வந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இது ₹1 கூட கிடையாது. அப்போது அங்கே என்ன ஃபோட்டோ ஷூட்டும் இதுதான் நடக்குது ஒழிய மக்களை ஏமாத்துகிற விஷயங்களில் பொதுச்செயலர் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்திருக்கிறோம், அது அதாவது பொருளாதார வளர்ச்சியில் எங்கே உயர்ந்திருக்கீங்க? அதுக்குள்ளே போனோன்னா பெரிய சப்ஜெக்ட். அது இன்றைக்கி பொருளாதாரத்தில் வந்துட்டோமா? இன்றைக்கி பல குழுக்கள் போட்டிங்க, அந்த குழுக்கள் ஆய்வு செய்யறதுக்கு குழுக்கள் போட்டிங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா தேனும் பாலும் ஆறா ஓடுது தமிழ்நாட்டில். ஒரு தேனும் பாலும் ஆறு ஓடவே கிடையாது. சாக்கடை தண்ணியும் மக்கள் தினம் சோத்துக்கும், அதே போல் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அல்லல் படுற வாழ்க்கை தான் இந்த ஆளும் ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி சரி, இது டிஆர்பி ராஜா அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொண்டு வராததை பொதுச்செயலர் கேட்டு இப்போ இன்றைக்கி தெளிவுபடுத்திருக்கு. இன்றைக்கி இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வழக்கமாக அல்வா கொடுக்குற வேலையை தான் இவங்க கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. சரி, ஸ்டாலின் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, அவங்க கொள்கையில் ஊர்னவங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கொத்தடிமையா? யாரை பார்த்து சொல்கிறது? கொள்கையில் இவங்க ஊர்னாங்களாம். கொத்தடிமையுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். கொத்தடிமை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளும் இந்த திமுக கட்சியும் திமுக அரசு இருக்க காலங்களில் எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பதவிக்காக மட்டுமே தாரை வார்க்கப்பட்டு
நாடு எக்கேடுகெட்டு போனால் என்ன, நம்முடைய குடும்பம் மட்டும் வளம் பெற வேண்டும், நம்முடைய குடும்பம் மட்டும் உலக ஆசியாவிலே முதல் பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய தா உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்தடிமையினுடைய ஒரு பிராண்டு, ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சின்னம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு அதிமுக இடையில் தான் வந்து 7வது முறையாக திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. அது நடக்க போவதில்லை, அது வேற விஷயம். மக்கள் இன்னைக்கு என்ன கிட்டத்தட்ட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் ஆனந்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பார்த்தா ஸ்டாலினுடைய அந்த குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்க ஒழிய தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. விலைவாசி உயர்வு, சட்டம் நடந்தால் பாதுகாப்பு இல்லை, போனால் வீட்டை விட்டு போனால் பாதுகாப்பு இல்லை, திரும்பி வரானன்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் நிகழ்ந்துட்டு இருக்கு. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்ட பஞ்சாயத்துகள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்களே வந்து காவல்துறையில் தலையிடுறது, இப்படி பார்த்தா எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள், இப்படி அண்ணா பாலியல் வந்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கி தலைக்குருவி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைகுனி ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் மக்கள் சரியான தருணத்தை எதிர்பார்க்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 நிரந்தரமாக 13 வருஷம் எப்படி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா புரட்சி எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சாரோ வனவாசத்துக்கு, அப்படி இனிமேல் கோட்டை பக்கமே திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அது நடக்க போகுது 2027. அப்படி இருக்கிற ஒருத்தர் கொள்ளைக்கார கும்பல், இவர்கள் இன்னும் கொள்கைவாதிகளாம், நாங்கள் வந்து கொத்தடிமைகளாம். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மாவும் சரி, அதே போன்ற புரட்சி தலைவியும் சரி, அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா திமுக அந்த நீட் தேர்வுக்கு அனுமதி, அந்த அனுமதி வந்து காளைகளை வந்து திமுக வந்து நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தது. திமுக கூட்டணி வந்து வச்ச போது தான் வந்து அன்னைக்கு அவருடைய அமைச்சர் அன்னைக்கு இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அன்னைக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது? இவங்க தான் போட்டாங்க, திமுக. அதுக்கு வந்து நீட் தேர்வுக்கு அனுமதி கூடாதுன்னு சொன்னோம். அதே போல் காளைகள் வந்து காட்சி உலகாக அறிவிக்கும் அந்த சட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி மீத்தேன் ஆய்வு, தமிழுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்ற நிறைவேற ஆதரவளிக்கலை. அந்த சட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது நீட் தேர்வுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலையே. அதே போல் வந்து காளைகளை வந்து காட்சி பொருளாக அறிவிக்கணும்னாங்க, அதுக்கு கொடுக்கலையே. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன்னு அதே போல் சட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து அப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்த மத்திய அரசு ஆதரிக்கலை அன்னைக்கு. அதே போல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தேவையான நேரங்களில் எல்லாம் மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுத்து வரோம். காவிரி பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், காவிரி பிரச்சனையில் வந்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுமம், இவைகளை எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை மத்திய அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசு செவிசாய்க்காத ஒரு பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி கழக 36 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 23 நாட்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இறுதியில் எங்கள் போராட்டத்திற்கு கழகம் எடுத்த அந்த முன்னெடுப்பான போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்து காவிரி நீர் மேலாண்மையான மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு வந்து அமைக்கப்பட்டது. காவிரி நதி நீர் வந்து யாரால் அந்த பிரச்சனை தோன்றுச்சு? நான் சொன்னேனே, இந்த ஜீவாதார பிரச்சனை 205 டிஎம்சி தண்ணீர் திரு மு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் வந்து முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் தீர்த்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு விவசாயிகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கூட சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்னைக்கு வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் பெற்று இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு சொல்லி வாபஸ் பெற்று அன்னைக்கு வந்து 205 டிஎம்சி நமக்கு கிடைக்காம நம்முடைய உரிமையை பறி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக. இப்போ யார் இது கொத்தடிமை? திமுக கொத்தடிமை. அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த மசோதா நிறுத்தி வச்சோம். யார் நாங்கள் நிறுத்தினோம். அதே போல் இருமொழி கொள்கை, அது எந்த நிலையிலும் பார்த்தா அதான் வந்து எங்களுடைய உயிர் கொள்கை. ஏன்னா எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை திணிக்க முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்திய எதிர்ப்பை கடுமையாக எடுத்து வந்திருக்கோம். அப்போ வந்து யார் வந்து கொள்கைவாதி, யார் வந்து கொத்தடிமை? அதே போல் சேலம் உருக்காலை தனியார் மயமாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகிய 2 அரசுகளும் அதை முயன்ற போது அன்றைக்கு அதை கடும் எதிர்ப்பை தெரிவித்து தடுத்து நிறுத்தினோம்.
நிறுத்துவது யார்? அதிமுக. அப்போ யார் மாநில உரிமையை பாதுகாக்கிறது? அதிமுக தான் மாநில உரிமையை பாதுகாக்கிறது. அதே மோட்டார் வாகன திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலை பெரிய அளவில் வந்து பாதிக்கின்றதா எங்களது எதிர்கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு போய் ரெக்கார்டை கூட நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாநிலத்துடைய உரிமை, மாநில மக்கள் உரிமைகளை முழுமையாக அளவுக்கு வந்து எந்த விதத்திலும் பறிபோகாமல் தடுத்து நிறுத்தி அந்த உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். உதயமின் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது ஆரம்பத்தில் அதை எதிர்த்து சில கருத்துக்களை முன் வச்சோம். மத்திய அரசு அதை ஏற்கவில்லை என்பதால் அம்மசோதாவை கடுமையாக எதிர்த்து பின்னர் நாங்கள் சொல்கிற திருத்தங்களை நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா அதன் பிறகு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லி திருத்தங்களை ஏற்றுட்ட பிறகு தான் அதை ஆதரித்தோம். முதல்ல அதை ஆதரிக்கல. அதே நிலம் கையகப்படுத்த சட்டம் அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நாடு முழுவதும் எதிர்க்கப்பட்ட நிலையில் அந்த சரத்துகள் வந்து தனி மனித உரிமையும் அதே போல் ஜனநாயகத்தையும் பாதிப்பதாக இருந்த நிலையில் அதையும் வந்து நாங்கள் வந்து இல்லை, இது தனி மனித உரிமை பாதிக்குது, இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்த்தோம். அதே போல் மீத்தேன் திட்டம் தெரியும் உங்களுக்கு. மீத்தேன் திட்டம் வந்து திமுக ஆட்சியில் யார் இந்த ஆட்சியில் ஒப்புதல் வழங்கப்பட்டது? திமுக ஆட்சியில் தான் வந்து ஒப்புதலே வழங்கப்பட்டது. இது மக்கள் விரோத திட்டம், அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அதை எதிர்த்து டெல்டா மாவட்டங்களில் நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களையும் பாதுகாக்கணும். அதே போல் அதை வேளாண் மண்டலமாக அறிவித்து அதனிருந்து விவசாயிகளுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இன்றைக்கும் விவசாய நலனை பாதுகாக்கப்படுகிறது அந்த சட்டத்தால் தான். அது நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்தில் அன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்த காரணமாக அந்த மண்டலம் இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சி. யார்? திமுகவா? அதே போல் கச்சத்தீவு தெரியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அன்றைக்கு வந்து நினைத்திருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து கச்சத்தீவு நம்ம விட்டு போயிருக்காது. மத்திய அரசு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு பிரதமராக இருந்தபோது அன்றைக்கு இலங்கை பிரதமராக இருந்த திருமதி பண்டாரநாயகா அவர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ தீவு கொடுக்குறேன்ட்டாங்க. தீவு அவங்க இடம் கொடுக்குறேன்ட்டாங்க. அதுக்கு வந்து என்ன செய்திருக்கணும் கருணாநிதி? இல்லை, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்களுடைய மீனவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் எந்த நிலையிலும் இதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது கடுமையான அளவுக்கு எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சிருந்தா கச்சத்தீவு இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காது. கச்சத்தீவு போனதுனால நம்முடைய எல்லை வந்து சுருங்கி இலங்கையில் அதிகமாகி மீன் பிடிக்க போகிறவங்களாம் ஆண்டாண்டு காலம் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் 1000 வருஷம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லை தெரியுமா? கடலில் ஒரு சாலையில் எல்லை தெரியும். இது வந்து மயிலாப்பூர், அது வந்து சைதாப்பேட்டை, இந்த சைடு போனால் வந்து ட்ரிப்ளிகேன்னு, அதே போல் செங்கல்பட்டு, வெள்ளூர், அதே போல் அது மற்ற மாவட்டங்கள்லாம் எல்லை இருக்குது. கடலில் எங்கே எல்லை இருக்குது? அது காற்றின் வேகம் காரணமாக வந்து மீன் பிடிக்கிறான் போய் நம்முடைய மீனவர்கள். அவனுக்கு எல்லையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மீன் வேகமாக போகும், அதை பிடிக்கணுன்ற எண்ணம் தான், இது வேட்டை தான். அது பிடிக்கணுன்றது தெரியாமல் போகிறது. காற்றின் வேகம் காரணம் தெரியாமல் போகிறவங்கள இன்றைக்கி வந்து பிடிச்சி ஜெயிலில் வச்சு இன்றைக்கி அடைச்சி அவங்க படகுல குடியரசு தினத்தன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30க்கு மேற்பட்ட மீனவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் வந்து இன்றைக்கி சிறைப்பிடிச்சிருக்காங்க. என்ன இந்த பொம்மை முதலமைச்சர் செய்கிறாரு? வெறும் வந்து கடிதம் எழுத சொல்லி அன்புள்ள மான்வெளி என்ற மாதிரி, அன்புள்ள பிரதமரேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி கடிதம் தான் எழுதுகிறாரோ ஒழிய ஒரு உருப்படியாக வந்து ஸ்டாலினும் அன்னைக்கு வந்து உதயநிதியும் போய் வந்து பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுறாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நிதி வந்து அதிகம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. சரி, வெள்ளம் பாதிச்சது நிதி அதிகம் வாங்கியிருந்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருக்குது. அதுக்கு நிதி வாங்கலாம் இல்லையா? என்ன எழுதப்படாத ஒப்பந்தம் பேசிட்டு வந்துருக்காங்க. 2026க்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு. அதை நாங்கள் வந்து ஏற்கனவே 14 வருஷம் வந்து கிழித்தோம் எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மாநில உரிமையெல்லாம். அதே போல் மாநில உரிமை தார வார்த்து உங்களுக்கு எல்லாம் வந்து உரிமை விட்டு கொடுத்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கூஜா தூக்கி உங்களுக்கு காலவரில் கொத்தடிமையாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு 2026 நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுங்க. சட்டமன்ற தேர்தல் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தெரியும் யார் கொத்தடிமைன்றது. அப்போ தெரியும் யார் வந்து கொத்தடிமைன்றது. 2026ஆம் ஆண்டு. அது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபியுடைய கொத்தடிமையாக கண்டிப்பாக வந்து டிஎம்கே இருக்கும். இப்போவே பார்த்தா எழுதப்படாத ஒப்பந்தம் அது ஒரு விஷயம். அப்போ வெளிப்படையான ஒரு ஒப்பந்தம் வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்து
தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன என்ற அளவுக்கு தமிழ்நாட்டு உரிமைகாரர்களுக்கு எங்களை பற்றி சொல்வதற்கு எந்தவித ஒரு தார்மீக உரிமையும் இந்த பொம்மை முதலமைச்சருக்கு திமுகவுக்கு கிடையவே கிடையாது. அதே போன்று ஜிஎஸ்டி பொறுத்தவரை அது வரி விதிப்பு. அம்மா என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஏற்கனவே சரி நான் கேட்குறேன், ஸ்டாலின் 14 வருஷம் ஸ்டாலினுடைய அவங்க அப்பா அவர் உயிரோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட 14 வருஷம் மத்தியில் ஆட்சி பண்ணாங்க. 14 வருஷத்துலேருந்து 17 வருஷம் இல்லை, எல்லா கவர்மெண்ட்லேயும் இருந்தாங்க. சேல் டேக்ஸ் வேட்டுக்கு போகுது. வேட் போகும்போது கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அப்போ நமக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். சரி நான் கேட்குறேன், மத்தியில் உங்களுடைய ஆதரவு தானே, உங்களுடைய ஆதரவு நீங்கள் நினச்சா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் 5000 கோடி கொடுத்துருங்க எங்களுக்கு. அந்த வேட்லேருந்து சேல் டேக்ஸ் வேட்டுக்கு போகும்போது 5000 கோடி ரூபாய் அதுவும் ஏமாற்றிட்டாங்க. அதை கூட டிஎம்கே அன்றைக்கி வாங்கி தரல. அதை பற்றி கவலையும் கிடையாது. அது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 2015 இது நாள் வரல வெள்ளத்துக்காக தமிழ்நாடு அரசு கோரிய தொகைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே கோரியுது. 1 லட்சம் கோடிக்கு மேலே கோரியிருக்கு. சரி, ஒரு இதே சுற்றியோட 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தீங்க. அப்போவே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தி இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு தெற்கு இதெல்லாம் பார்க்காம அரசியல் மாற்றங்கள் பார்க்காம வெள்ளம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு சுதந்திரமான அமைப்பை கொண்டு இல்லையா எவ்வளோ கேட்குறாங்களோ அதில் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினீங்களா? நான் கேட்குறேன். திருத்தி இருந்தால் இந்நேரம் நம்ம மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி டிஎம்கே தான் இருந்தாலும் நிதி நமக்கு வந்திருக்கல இன்றைக்கி. அது வர்றதுக்கு என்ன ஏற்பாடு நீங்கள் பண்ணீங்க? இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியில் கல்வியை அன்றைக்கி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. 14 வருஷம் என்ன கிழிச்சிங்க நீங்கள்? மாநில பட்டியல் கொண்டு வந்தீங்களா நீங்கள்? மாநில பட்டியல் கொண்டு வந்தால் நீட்டே வந்திருக்காதே. இன்றைக்கி மத்திய அரசு கல்வி விஷயங்களை தலையிட முடியாத. அன்னைக்கு கிழிச்சு கோட்டை விட்டீங்க அன்றைக்கி. ஏன்னா நாட்டை பற்றி கவலை கிடையாது, உங்கள் குடும்பத்தை பற்றி தான் கவலை அன்றைக்கி. அது மாதிரி ஜிஎஸ்டிக்கு அம்மா தெளிவாக சொன்னாங்க, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது காம்பன்சேஷன் கொடுக்கணும். நீங்கள் இல்லைன்னா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா 37 எம்பிங்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு வாக்களிச்சுட்டு அதன் பிறகு சில கண்டிஷன், அதாவது பெட்ரோல் டீசல் அதே போல் நம்முடைய மதுபான கொள்கை மதுபானங்கள் இது மாநிலத்துடைய வரி வருவாயை இருக்கிற விஷயம். இதையே நீங்கள் பிடிங்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எதுக்குமே செலவு பண்ண முடியாது. எனவே அது அகில இந்த ரீதியில் இன்றைக்கி எல்லாம் சீஃப் மினிஸ்டரும் இன்றைக்கி பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா தான். ஏன்னா அந்த கிளாஸ் கொண்டு வந்தது. இல்லைன்னா அது கூட இன்னும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் போடுறது நம்ம இங்கே கிட்டத்தட்ட இன்னும் இப்போ ஸ்டாலின் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 30,000 கோடியிலேருந்து இந்த 4 வருஷத்தில் 50,000 கோடிக்கு குடிக்கிறவங்க சரக்குனுடைய அந்த இதை வருமானத்தை ஏற்றிருக்காரு. இன்றைக்கி ஏற்றிருக்காரு அவர். ஏற்றி இன்றைக்கி அந்த 50,000 கோடி இன்றைக்கி அங்கே தான் போயிருக்கு. இன்றைக்கி இந்த 50,000 கோடி போச்சுன்னா அவங்க கொடுக்குற இப்போ யானை பசி சோழ பெருமா பிச்சை எடுத்துன்னு இருக்குங்கம்மா. அதான் இன்றைக்கி அந்த 50,000 கோடி நிற்குதுன்னா யாரால அம்மாவில். அதே போல் இதுவும் பெட்ரோல் டீசல் அந்த வரையும் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி நிற்குதுன்னா அம்மாவில். நம்ம மாநிலத்துக்கு நம்ம வாங்கி நம்ம வளர்ச்சி பண்ணணும் செய்யலாம். நீங்கள் கொடுக்குற காசு எடுத்து போய் உத்தரப்பிரதேசத்துக்கு சாலையும் அப்புறம் பீகாருக்கு பில்டிங்கும் அதே போல் மற்ற மாநிலத்துக்கு வேறு சலுகை கொடுத்தா அது எந்த விதத்தில் நியாயம் அது? அதனால் அந்த வகையில் ஏற்றுக்க முடியாது சொல்லி அதை ஒத்துக்கின பிறகு அதன் பிறகு எங்களுக்கு 5 வருஷம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ண வேண்டியது பொறுப்பு மத்திய அரசுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் கையெழுத்து இல்லைன்னா போட்டுக்க மாட்டோம். அதனால் நினச்சி எல்லா மாநிலம் இந்த மூணு கேள்வியால் அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சி அந்த இடத்துல ஆதரவு கொடுத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கி எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி அந்த காம்பன்சேஷன் பெறுறது. அதே போல் அந்த ஜிஎஸ்டியில் வராமல் அந்த பெட்ரோல் டீசலும் அதே போல் இதுவும் மதுபான விஷயங்களும் வராமல் அம்மா தான் காரணம். அதுக்கு எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி அவங்களுடைய வரி வருவாய் பாதிக்காத வகையில் அன்றைக்கி தொலைநோக்கு பார்வையோட அம்மா செஞ்சது. அதுக்கு என்ன டிஎம்கே பண்ணாங்க ஒன்று. அதே போல் 8/11/2016 500 1000 நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லி டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இது படுபாதாரத்தில் நம்முடைய மக்களை பாதிக்கும், இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கடுமையாக எதிர்த்தோம். அதையும் கடுமையாக எதிர்த்தோம்.
அதே போல் சட்டமன்றத்தில் 2025 வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த அதிமுக யூஜிசி ரெகுலேஷன் ஆக்டு, அது என்ன யூஜிசி ரெகுலேஷன் ஆக்டு, அதுக்கு அவங்க கொண்டு வந்தனால நாங்கள் என்ன ஆதரவு வந்தோமா? சரி, ஆக மொத்தத்தில் என்ன, ஒரு யூஜிசி ரெகுலேஷன் பொறுத்தவரையில் பார்த்தோன்னா அதில் வந்து இருக்கிற நடைமுறை தொடரணும். எந்த விதமான ஒரு அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து ஒரு மாநிலத்துடைய உரிமையை பறிப்பதற்கும், அதே போல் மாநில அதாவது ஒரு துணைவேந்தர் அந்த வேந்தர் துணைவேந்தர் நியமிக்கின்ற அந்த அதிகாரங்கள்லாம் வந்து இந்த மாநிலத்துக்கு தான் உட்பட்டது. அதை கூட நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அதுக்கு 2025 சட்டமன்றத்தில் யார் குரல் கொடுத்தது? இதே அண்ணன் பொதுச்செயலாளர் குரல் கொடுத்து அதிமுக உறுப்பினர் தான் அன்றைக்கி குரல் கொடுத்தோம். இது தெரியலையா கண்ணுக்கு? அதே போல் டங்ஸ்டன் சுரங்கம் இதை அமைப்பதற்கு தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆளும் இந்த விடியா திமுகவுடைய பொம்மை முதலமைச்சர் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏழை ஆரம்பித்தது முதல் நவம்பர் 2024ஆம் ஆண்டு சுரங்கம் ஏலம் இறுதி செய்யும் வரை 10 மாத காலம் அமைதியாக இருந்துவிட்டு மேலூர் மக்களுக்கு விடியா திமுகவின் ஸ்டாலின் மண்டல அரசு துரோகம் புரிந்துவிட்டு இன்று வெட்கமே இல்லாமல் பாராட்டை எடுத்துக்கொள்ள துடிக்கும் இவர்கள் கொள்கைவாதிகளா? கொஞ்சம் கூட வந்து வெட்கப்படலையா ஸ்டாலின்? நான் கேட்குறேன். போராடின விவசாயிகள் 5000 பேர் மேலே வழக்கு யார் போட்டது? போட்டது நீங்கள். வழக்கையும் போட்டுட்டு போராட்டத்தை ஒடுக்குற வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு பாராட்டு கூட்டத்துக்கு போய் மாலை வைக்கிறீங்க. வெக்கம் இல்லை கொஞ்சம் கூட? ஆனால் இந்த அரிதாப்பட்டி மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கு தெரியும் அதுக்கு யார் குரல் கொடுத்து. 10 மாதம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த இது வந்து பார்லிமெண்ட்டில் வரும்போது அது கம்மன் வந்துட்டு அது சட்டமாக்கி அதன் பிறகு வந்த பிறகு அன்னைக்கு போராட்டம் பெரிய அளவு வெடித்த பிறகு தானே வந்து விழிக்கிறாங்க. அதுவும் எதிர்கட்சி தலைவர் எங்கள் உயிரை கொடுத்தாது, பொதுச்செயலாளர் எங்கள் உயிரை கொடுத்தாது நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகு தானே உங்களுக்கு ரோஷமே வருது உங்களுக்கு. அதன் பிறகு தானே தீர்மானமே நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. நீங்கள் அப்படி வந்து ஒரு அந்த டங்ஸ்டன் துறைமுகத்தில் வந்து ஒரு தனியார் நிறுவனம், அந்த தனியார் நிறுவனம் அது எடுப்பதன் மூலம் அதுலேயும் ஷேர் நீங்கள் வந்து 60% வச்சுங்க, நாங்கள் 40% வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசப்படுற விஷயம், உலகத்தையே தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் அப்படி இருந்ததுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டீங்க 10 மாதம். அது வந்து ஆக்சுவலாக வந்து அது தனியார் நிறுவனத்தோடு வந்து ஒரு பேசப்பட்டதன் காரணமாக இது அப்படியே பிரச்சனை வராதுன்னு நினச்சிங்க. ஆனால் அரிதாப்பட்டி மக்களும் அங்கே உள்ள மதுரை மாவட்ட மக்களும் பெரிய அளவுக்கு இது ஆர்ப்பாட்டம் பண்ணி எதிர்கட்சியும் எங்கள் எதிர்கட்சியும் அதே போல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்கட்சி பொதுச்செயலாளர் வந்து கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து எங்கள் உயிரை கொடுத்தா நாங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தும்னு சொன்ன பிறகு தான் இந்த புத்தி கெட்ட அரசுக்கு புத்தி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து அதன் அடிப்படையில் வந்து அப்போ வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இந்த கார்ப்பரேட் மோடி அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் சதி அது வந்து முறியடிக்கப்பட்டது. அந்த சதி முறியடிக்கப்பட்டது காரணம் என்னென்னா முதல்ல வந்து மக்களுடைய கிளர்ச்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டம். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு வந்து அதுக்குரிய உத்தரவு வந்தது. இதுதான் நடந்தது. அதே போன்று நவம்பர் வந்து மத்திய அரசு 2022ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி 101 நிலக்கரி சுரங்க ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதுமாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் வடச்சேரி, கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி வட்டம், தேர்த்தாத்தோப்பு கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் மைக்கேல்பட்டி ஆகிய இடங்களில் 3 திட்டங்களை தொடங்குவதற்கு மத்திய நிலக்கரி சுரங்க அமைச்சர் ஏற்பாடு தொடங்கியது. அதை கூட முழுமையான அளவுக்கு வந்து பாலைவனமாக்கம், அது எந்த நேரத்துலையும் அது எந்த காலகட்டத்திலையும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். திமுக எங்கே எதிர்த்தது? நாங்கள் தான் எதிர்த்தோம். அப்புறம் வந்து 2023 ஏப்ரல் மாதம் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசிய போது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாட்கள் முன்பு தான் தெரிய வருது என்று சட்டமன்றத்தில் இருக்கும். எங்கள் சட்டமன்றத்தில் 2023 கேட்கும்போது ஒரு முதலமைச்சருக்கே தெரியல இந்த விஷயம். 2 நாள் கழிச்சு தான் தெரியுதுன்னு சொன்னார்னா அப்போ எப்படி வந்து பொதுச்செயலாளர் சொல்கிற மாதிரி ஒரு கும்பகர்ண தூக்கத்தில் இந்த அரசாங்கம் பொம்மை அரசாங்கம் இருக்கிறது என்று தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்புறம் எங்களோட கடுமையான போராட்டம் காரணமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தற்போது திட்டம் செயல்படுத்தப்படாமல் முக்கிய காரணம் நாங்கள் கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டம் தான். நான் சொன்ன இந்த மேலே சொன்ன விஷயங்கள் கூட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு?
அன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டம் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதன் காரணமாகத்தான் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடியாது. மாநில அரசும் அவங்களும் 2 பேரும் ஒப்பந்தம் செய்யனா கூட கண்டிப்பாக முடியாது. எனக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தில் தெளிவாக இருக்காது. ஆனால் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தஞ்சை பெரிய செட்டியார் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் துணை கேள்வியாக கடுமையான ஆட்சேபம் எழுப்பி இதற்கு என்ன காரணம் என்று அவர்தான் தெரியும். ஏன் நாடாளுமன்றம் தான் ஒரு பெரிய வெப்பனாச்சே ஜனநாயகத்தில். அதுதானே நமக்கு வந்து ஒரு ஃபோரம், அங்கே தானே பேச முடியும். நான் பேசுனா ப்ரெஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் வந்து ஒரு 4வது தூணு. இதுதான் பெரிய ஃபோரம் இது. ஸோ இதை மாதிரி தான் வந்து நாடாளுமன்றமும் சட்டமன்றமும். அங்கே போய் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கேயே டிஆர் பாலு பேசல, இதை பற்றி பேசலையே. அப்போ என்ன எல்லாருக்குமே வந்து எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? அதான் வந்து உண்மை. இல்லை திமுக எப்படி கொத்தடிமைகளில் ஒரு பகுதின்றது ஒரு சில உதாரணம் சொல்கிறாங்க. 1999 பாரதிய ஜனதா கட்சி இணைந்து மத்தியில் திமுக குடும்பத்தில் மந்திரி பதவி பெற்று தொடர்ந்து 2004 வரல வந்து அவங்க வந்து 2009 மற்றும் 2009 காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் முகாமிட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி யாராவது இருந்தது? மாறன், அதுக்கு தயாநிதி மாறன் அவர் பிறகு இப்படி பார்த்தோன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து 2009 காலகட்டத்திலையும் 2004 காலகட்டத்திலையும் மத்திய அமைச்சர் பதவி வாங்குறதுதான் புரிய இருந்தாங்க. மாநிலத்தின் நலனுக்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பான எந்தவித நடவடிக்கை அவர் மேற்கொள்ளலை. 2G வழக்கில் திருமதி தயாளம்மாள் திரு ஸ்டாலினுடைய தாயார் அவர்கள் வந்து விசாரிப்பாக தான் சிபிஐ வருது. சிபிஐ வந்தோன்னா தன் தாய்க்கு உடல்நல என்று கூறி தப்பிக்க வைத்தது யார்? அந்த தைரியசாலி. யார் அந்த தைரியசாலி? விசாரிக்க வந்து சிபிஐ. தைரியசாலி யார்? அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போக வேண்டியதானே. அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்கிறது இப்போ இல்லை, நம்ம 2G அந்த விசாரணை இப்போ 2009 காலகட்டத்தில் அதே நாள் அறிவாலயத்தில் மேல் தளத்தில் சிபிஐ விசாரணை நடக்குது. கீழே வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை. இது இப்போ இல்லை, சந்தர்ப்பத்தை ஒன்று சொல்கிறேன். திமுக எந்த அளவுக்கு சந்தர்ப்பவாதி, கொள்கைகளை கூட விட்டு கொடுத்துருவாங்க. அந்த பதவின்ற நாற்காலி தான் அவங்களுக்கு முக்கியம். அதாவது வந்து புரட்சி தலைவர் வந்து 1980 ஆட்சி கலைச்சிடுறாங்க. 77 வந்து ஆட்சி அமைக்கிறாரு. 80 கலைச்சிடுறாங்க. கருணாநிதி பேச்சை கேட்டு கலைச்சிடுறாங்க இந்திரா காந்தி அம்மையார். அப்போ வந்து கருணாநிதி வந்து திருமதி இந்திரா காந்தி கெஞ்சி அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து எப்படியாவது கலைச்சிருங்க நீங்கள் இந்த ஆட்சியை, எனக்கு வந்து மந்திரி அதாவது பாதி சீட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம், பாதி சீட்டு கூட எடுத்துக்கலாம். காங்கிரஸ் பாதி சீட்டு எடுத்துக்கிட்டோம், திமுக பாதி சீட், நாங்கள் பாதி சீட்டு எடுத்துக்கிறோம், ஆனால் நீங்கள் கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சராக நான் வேணா இருந்திருக்கிறேன், பாதி சீட்டு நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அன்னைக்கு கலைச்சாங்க. ஆனால் அதன் பிறகு என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி 1980 பெற்று ஒரு மாபெரும் முதலமைச்சராக நல்லாட்சி நம்முடைய புரட்சி பண்ணார். அன்றைக்கி கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இளம் தலைவர் மறந்துடக்கூடாது. போஸ்டர்லாம் கூட அன்றைக்கி எப்படி அடித்தாங்க? அன்றைக்கி எல்லாம் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி சொல்லிட்டு போட்டு எல்லாம் போஸ்டர் அடித்தாங்க அன்றைக்கி நைட்டு. ஏன்னா அன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஃபீட் ஆகிடுச்சு. அன்றைக்கி உடனே என்ன பண்ணாங்க, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு மகத்தான வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவநம்பிக்கையில் போஸ்டர் வந்து அடியே நாச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து வந்து ஒரு மகத்தான வெற்றி கொடுத்தோம். நைட்டு போஸ்ட் எரிச்சாங்க. அப்போ போஸ்ட் எரிச்சது, அப்புறம் வந்து சரிபாதி சீட்டை கொடுத்தது, கெஞ்சி ஆட்சி கலைக்கு வச்சதெல்லாம் இதெல்லாம் வந்து கொள்கையா? இதெல்லாம் வந்து கொத்தடிமை இல்லையா? நான் கேட்குறேன், இதெல்லாம் கொத்தடிமை இல்லையா? கொத்தடிமையோட ஒட்டுமொத்த உருவம், கொத்தடிமையே வந்து ரத்தத்தில் ஓடுறது. நீங்கள் போய் கொத்தடிமை பற்றி பேசலாமா நீங்கள்? அதே போல் வந்து அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் வரார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ எதிர்கட்சி தலைவராக தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோபேக் மோடின்னு வரும், அதாவது கருப்பு பலனை பறக்க விடுவார். அதே இப்போ சிஎம் ஆயிட்டார் யாருக்கான இவர் ஸ்டாலின் வெள்ளைக்கொடை பிடிப்பார். அப்புறம் அது வெல்கம் மோடின்னு. யார் சந்தர்ப்பவாதி? இதில் யார் கொள்கைவாதி? யார் கொத்தடிமை? கொத்தடிமை ஒட்டுமொத்தமாக திமுக. அதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க பதவி பற்றி தான் அவங்களுக்கு கவலை. அதே போல் தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி தரலை என்றால் 39 எம்பிகளை போராட வைக்காமல்
பெஞ்சு தேய்க்க வைக்கும் தைரியசாலி யார்? கல்வித்துறைக்கு ஆரம்பித்த திட்டத்திற்கு நிதி தரவில்லை. யூஜிசி ரெகுலேஷன் ஆக்டை எதிர்த்து போராட வேண்டியது டெல்லியில் நாடாளுமன்றத்தை அல்லது இங்கே டெல்லியில் போய் போராடணும், இங்கே போய் போராடணும். இங்கே அதில் திமுக எம்பி டெல்லியில் எங்கேயும் வந்து போராட்டம் தான் கிடையாது. ஏன் போராட வேண்டியதான்? நாங்கள் இது நான் சொன்ன இது அத்தனையுமே இங்கே அது ஆர்எம்எஸ்ஏக்கு யூஜிசி ரெகுலேஷனுக்கு இப்படி எல்லாத்துக்கும் எதுக்குமே போராது. சரி, இவர் ராஜ்நாத் சிங் அவங்க அப்பாவுடைய 100ஆண்டு விழா முன்னிட்டு ஒரு நாணயம் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து ஏன் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற ராகுலை கூப்பிட்டுருக்கலாம், அப்புறம் திரும்ப சோனியா காந்தி கூப்பிட்டுருக்கலாம், அவங்கள கூப்பிடல. ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு அவர் வெளியிடுறீங்க. கருணாநிதியுடைய சிலை திறப்பு, கருணாநிதியுடைய சிலை திறப்பு விழா அது ஏன் அரசு விழாவுக்கு கூடக்கூடாதா? ஏங்க அரசு விழாவுக்கு வந்து ஏன் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாள் எம்பி, அதே போல் வந்து இப்போ நான் வந்து முன்னாள் இருந்தாலும் நேற்று கௌரவ மாளிகைக்கு நான் போயிட்டு வந்தேன்ல, நான் அரசு விழா தானே அது. அப்போது அரசு விழான்றதில்லை, அது அரசு வந்து நினைக்கும் போது யாரை வேணாலும் கூப்பிடலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறது. அது அதை என்ன பண்ணுறது? உடனே வந்து திருமதி சோனியா காந்தி கூப்பிடல, அப்புறம் ராகுல் காந்தி கூப்பிடல. அதுக்கு வந்து திரு வெங்கையா நாயுடு அவர் உதவி ஜனாதிபதியை கூப்பிட்டு திறக்கிறாங்க. அதை எம்பிஸ் வந்து பாராளுமன்றத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கூடி அவங்க யாரை கூப்பிடணும்? நேச்சரில் ஒரு டீ பார்ட்டிக்கு கூப்பிட வேண்டியது ராகுலையும் சோனியா காந்தி, இல்லைன்னா காங்கிரஸில் முக்கியமாக இருக்கிற அந்த இவர் தலைவர் வந்து அவர் ஆமாம் மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா அது கீழே இருக்குங்க யாராவது கூப்பிட்டுருக்கணும். அதெல்லாம் கூப்பிட்டாங்க. நட்டாவை கூப்பிட வேண்டிய அவசியம் நான் கேட்குறேன், நட்டாவை கூப்பிட வேண்டிய அவசியம். அப்போ யார் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு ஒரு காவடி தூக்கி சொம்பு தூக்கிகளாக இன்றைக்கி இருக்காங்கன்னு தயவுசெய்து பாருங்கள். காவடி தூக்கிக்கலாம், சொம்பு தூக்கிக்கலாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பச்சவந்தியோடு இன்றைக்கி கேவலமானவர்கள் இன்றைக்கி. அதே போல் இன்றைக்கி கூட்டணியில் மட்டும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஒரு சுமூகமான நிலை இருக்கா? கொள்கையில் ஊறி போனவங்க எல்லாமே சொல்கிறாரு நாங்கள்லாம் கொள்கைவாதிகள், எல்லாம் மார்க்சிஸ்ட்டு கம்யூனிஸ்டுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒன்றா? இல்லை சிபிஐனுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒன்றா? இல்லை சிபிஎம்முடைய கொள்கையும் இல்லை வந்து காங்கிரஸுடைய கொள்கையும் ஒன்றா? காங்கிரஸ் வந்து பூஷ்வா கட்சின்னு ஒரு முதலாளித்துவ கட்சின்னு யார் சொல்கிறது? சிபிஎம் சொல்லலாம். ஏதோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அப்படியே என்ன கொள்கையில் இணைந்து ஒரு 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 பிரிக்க முடியாத சக்திகள் அது கிடையாது. அதனுடைய ஒரு நீர் பூத்த நெருப்பாக இன்றைக்கி நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல் இப்போ அவங்க கட்சிக்குள்ளே தோழமை கட்சிகளும் இன்றைக்கி விமர்சனம் எவ்வளோ நாள் பொறுத்திருப்பாங்க? இப்போது 10 மாதம் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்றைக்கி அதனுடைய தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இது ஒரு வேங்கவேல் விஷயத்தில் வந்து ஒரு தமிழ்நாடே வெற்றி தலைக்குரிய வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அரசு போட்ட வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஒரு 3 தலித்துங்களை அந்த ஊரில் சேர்ந்த தலித்துங்களே அன்றைக்கி அதை வந்து நீங்கள் வந்து போய் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்க, இது ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்போது வாய் தந்திருக்காரு அவர். இப்போ அவர் சிபிஎம் இப்போ புதுசாக பொறுப்பேற்றவர் ஒரு என்ன தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி தான் நடந்துட்டு சொன்னது. ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உரிமை இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இல்லை. எத்தனை கூட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தீங்க எங்களுடைய ஆட்சி காலத்தில்? பொதுச்செயலாளர் வந்து அன்றைக்கி முதலமைச்சர் அந்த காலத்தில் உங்களெல்லாம் நசுக்கணுமா? உங்கள் மேலே வழக்கு போட்டோமா? ஊடகங்கள் மேலே வழக்கு போட்டோமா? இல்லை வந்து ஊடகங்களை நசுக்கணுமா? ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு ஒரு நியாயமாக வந்து அவங்க வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க கருத்து வந்து சொல்வதற்கு அந்த உரிமை இருக்குது. அதனால் அவங்க சொல்லட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரமாக நாங்கள் வந்து அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கி அது கழுத்து நிறுத்தி ஜனநாயகம் வந்து இன்றைக்கு கொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலவுகின்ற ஒரு நிலைமை. எனவே இன்றைக்கி அவர் எமர்ஜென்சி அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற இன்றைக்கி வந்து வாய் திறந்து சொல்லியிருக்காரு. அதனால் போக போக பாருங்கள், இன்னும் 1 வருஷத்தில் இப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இன்றைக்கி வந்து யாரும் அவ்வளோ பொறுத்திருக்க முடியாது. ஒரு கட்டம் தான். அந்த கட்டம் வந்து இப்போ வந்து முதல் கட்டம் இன்றைக்கி விசிகாவும் இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி இவரை வந்து திரு சண்முகம் தானே
இவர் சிபிஎம் சிபிஎம் புதிய தலைவர் சிபிஎம் புதிய தலைவர் அவரும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தலித்துகளுக்கு எதிரான வந்து ஒரு தாக்குதல்கள், அதுபோல் வந்து பெரிய அளவுக்கு பார்த்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு நிலையில் விரைவில் இந்த ஆட்சி தொலைந்து மக்களோட இந்த ஒட்டுமொத்தமான எண்ணம் சரி மீண்டும் வந்து அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்பதுதான் பொதுச்செயலாளர் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் எண்ணம். அது நிச்சயமாக 2026 நடைபெறும். அதே போல் அந்த இதில் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் கேட்குறேன், இப்போ வந்து பொதுச் செயலாளர் கேட்ட கேள்விக்கு இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷீட்லேயாவது கொடுத்துட்டு போங்க. நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். 2015 வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் கிட்டத்தட்ட வந்து எம்ஓஐ வந்து 98 சைன் பண்ணோம். 2,42,120 கோடி, 4,70,664 பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிது. இதில் என்னென்ன திட்டங்கள் நம்ம வந்து நிறைவேற்ற சொல்லி போட்டிருக்கோம், அதெல்லாம் படிக்கலாம் டைம் ஆகும். அதே போல் வந்து 2018 ஜிம்மில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சியாட் நிறுவனம் பார்த்தா 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. அதே போல் வந்து 10,50,000 பேர் ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு வந்து இந்த சியாட் நிறுவனம் வந்து அன்றைக்கி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல் பொதுச்செயலாளர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போய் மொத்தம் வந்து 46 எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 8,835 கோடி. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு 35,000 ஆயிடுது. உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. இதை மிகைப்படுத்தி இவங்கள மாதிரி 20 லட்சம் 50 லட்சம் 100 லட்சம்னு சொல்லி பண்ணல. இன்றைக்கி அப்போ வேலை வாய்ப்பில் வந்து பதிவு செஞ்சவங்க இன்றைக்கி 80 லட்சமாக இருக்குது. இன்றைக்கி அது குறையணும் இல்லையா? 80 லட்சம் பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு காத்துட்ருக்காங்க. அது குறையணும், அது குறையல. அப்போ பொய் தானே அப்போது? அதனால் வந்து 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா அதில் நான் கேட்குறேன், தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அரசு பணிகளில் வந்து எல்லாமே வந்து வேக்கடங்கள், அதாவது வேக்கன்சிஸ், வெற்றிடம் இல்லாத அளவுக்கு பணி நிரப்பப்படும் சொன்னீங்களா இல்லையா? சரி, அதன்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து அரசு பணியில் இன்றைக்கி காலி பணியில் இருக்குது. அதை நிரப்புவதற்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கினீங்க சொல்லுங்கள்? டிஎன்பிசியில் கால்குலேட் பண்ணுறது ஒரு 10,000 பண்ணுறது, அது அடுத்த வருஷம் ஒரு 10,000 பண்ணுறது, இப்படி தான். அப்போ இதுவரை பார்த்தா ஒரு 30,000 பேர் 25,000 பேர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக. இன்னும் இபியில் அது கிட்டத்தட்ட பார்த்தா 1.5 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இபியில் இன்றைக்கி வந்து கட்டெரும்பாக ஆகி சிற்றெரும்பாக ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எறும்பாக இன்றைக்கி இபி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அது பார்த்தா லைன்மேன் இல்லை, அதுக்கப்புறம் கேங்மேன் கிடையாது, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கிடையாது, ஏஇ கிடையாது, இ கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தம் அப்படியே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபிஐ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேகன்சி இருக்குல்ல, அது ஃபில்அப் பண்ண வேண்டியது தானே? டிரைவர்ஸ் இன்றைக்கி கண்டக்டர்ஸ் அது வேகன்சி இருக்குது, அது ஃபில்அப் பண்ண வேண்டியது. இன்றைக்கி அரசு விடுங்க, அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் அதில் எவ்வளோ பணியிடங்கள் வந்து காலி இருக்குது, அதை நிரப்புறதுக்கு வக்கில்லை. ஆனால் வாய் மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெருசு, வாய் காது வரை இருக்குன்னுவாங்களே, அது இவங்களுக்கு தான், திமுகவுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து பொய் சொல்கிறது எல்லாமே இருக்குது. காலையில் பொய், மதியானம் பொய், சாயந்தரம் பொய், ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு வாய்மை வெல்ல அரசை போய் இவங்க போர்டை மாற்றலாம், பொய்மை வெல்ல அரசுன்ற மாதிரி போர்டை மாற்றிடலாம். அவங்க அதை இவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க அந்த மாதிரி பொய் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பு இன்றைக்கி தலைவிரித்தாத நிலையில் இன்றைக்கி அரசு பணியில் இன்றைக்கி வந்து அதை ஃபில்அப் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா அரசு துறை சேர்ந்த நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபில்அப் பண்ணல. தனியாரில் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து போயிட்டு வந்து வேலை கொடுத்தீங்க? நாங்கள் சொல்கிற இத்தனை லட்சம் பேர் இருக்கணும், எந்தெந்த கம்பெனி நீங்கள் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி அதை சொல்கிறதுக்கு வக்கில்ல. அதே கோவிட் காலகட்டத்தில் அன்றைக்கி பொருளாதாரத்தில் அன்றைக்கி மிக மிக ரொம்ப பெரிய கஷ்டம் அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி எவ்வளோ பெரிய அளவுக்கு சமாளித்தோம் அன்றைக்கி எங்களுடைய அரசு. அன்றைக்கி முதலமைச்சர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா COVID-19 மட்டும் எம்ஓஇ சைன் பண்ணுது 73 எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40,700,000 அதான் மொத்தம் வந்து 60,274 ரூபா, 60,274 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தா 74 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். 74,212 பேருக்கு மொத்தம் பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட்டு பார்த்தா 1,721 பேருக்கு. அந்த கோவிட் காலகட்டத்தில் மட்டும் அது எந்தெந்த கம்பெனின்னு நாங்கள் வந்து ரெடியாக, நான் இவ்வளோ தூரம் சொன்னது அம்மா காலத்துலேருந்து, அதன் பொதுச்செயலாளர் காலத்துலேருந்து, வெளிநாட்டு முதலீடுகள், கோவிட் காலத்தில் முதலீடுகள் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல்
டிரான்ஸ்பரண்ட்டாக யார் கேட்டாலும் நாங்கள் தரது ரெடியாக இருக்கோம், பேப்பரை ப்ளேஸ் பண்ண தயாராக இருக்கோம், நீங்கள் தயாராக நான் கேட்குறோம். அது கொடுக்க முடியாது உங்களால். மக்களை ஏமாற்ற தான் முடியும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான், சமயம் பார்த்து பல வகையில் கொள்ளை அடிக்கிறான். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையில் வீழ்த்தி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே. அதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த யார் இந்த சார்னு போட்டு ஒரு போஸ்ட் அடிச்சீங்க, என்ன நிறைய விஷயம் பண்ணீங்க. அதே மாதிரி இவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லை, இவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் எம்ஏஓ ட்ரெயின் பண்ணணும்னு வெளிக்காட்டியிருக்கலாமே. இப்போ யார் அந்த சாருங்கிறத வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகணும், அதே மாதிரி இதை கொண்டு வந்துருக்கலாம்ல. இல்லை, நாங்கள் தான் ஒவ்வொரு தடையும் போச்சு அவர் கேட்குறாரு. செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரில இருக்க தூங்குறோம். நான் கேட்குறேன் தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குறவன் போல பாசாங்கம் பண்ணுறான் பத்தியா, அவனை எழுப்பவே முடியாது. செவிடங்கால சங்கு ஊதுனா கேட்குமா? அப்படி தான் செவிடங்காதாக தான் இந்த அரசு இருக்குது. தூங்கும் போல பாசாங்கம் செய்கிற அரசாங்கம் இது. பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. நான் பல நேரங்களில் எங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ செஞ்சுருக்கோம், எத்தனை நிறுவனம் செஞ்சுருக்கோம், நீங்கள் அன்பர்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஏன் நீங்கள் வந்து அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே ஒரு ஒயிட் பேப்பரில்? இல்லை 2021 இப்போ கூட கேட்குறேன். இன்னொரு பொய் பாருங்கள். 2011 வந்து 2006 10 வரல அவங்க அப்பா ஆட்சி பண்ணார். 11 தான் அம்மா வந்து சிஎம் ஆட்சிக்கு வராங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு கஜானாவை காலி செஞ்சுட்டு, களஞ்சியத்தையும் காலி செஞ்சுட்டு, ஒட்டுமொத்தமாக திவால் ஆகிட்டு போன கும்பல் இது யார்? திமுக அரசு. ஆனால் இவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை முதலமைச்சர் சுயநினைவோடு தான் பேசுகிறாரா இல்லை சுயநினைவு இல்லாமல் பேசுகிறாரா தெரியல எனக்கு. 2011 சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சாராம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்க, நீங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க. 2011 கருணாநிதி விட்டு போகும்போது சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்தது, உபரி வருமானம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபரி வருமானத்தை வந்து நம்ம சொல்லணும். புதுசாக பல தடவை அன்றைக்கி கூட ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கணக்கே கொடுத்தாரு. எவ்வளோ வந்து எங்கள் ஆட்சியில் வந்து எக்ஸைஸில், ஜிஎஸ்டியில், இது டாஸ்மாகில், அதே போல் வந்து இதில் என்ன இது பெட்ரோலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்வேறு இனது ரிஜிஸ்ட்ரேஷனு, இப்படி பல்வேறு இனங்களில் வருவாய் வந்தது. இப்போ எவ்வளோ வருவாய் வந்தது? இப்போ 1,10,000 கோடி. யார்? கவர்மெண்ட்டுக்கு 1,10,000 கோடி வருமானம் வந்து கடனை 3.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. கடனை 3 லட்சம் கோடி. அப்போ எப்படிப்பட்ட அந்த வாங்கின கடனாவது ஒரு மூலதன செலவுக்கு, ஒரு கேபிட்டல் அசெட்டை உருவாக்குறதுக்கு அந்த முயற்சி எடுத்தீங்களா? அது ஊதாரி செலவு. ஒரு கேபிட்டல் அசெட் வந்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தா கூட, அது வந்து கேபிட்டல் அசெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அதுலேருந்து வருமானம் வரும் உங்களுக்கு, அரசாங்கத்துக்கு. ஒரு கேபிட்டல் அசெட்டுக்கு வந்து அதற்குரிய வந்து செலவு பண்ணல, மூலதன செலவு பண்ணல, அது ஊதாரி செலவு பண்ணிங்க. அதான் பொதுச்செயல் கேள்வி கேட்டார். 1,10,000 கோடி வருமானம் வந்து 3 லட்சம் கோடி வருமானம் வந்து நீங்கள் வந்து அது வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டு வரி ஏற்றுறீங்க, சொத்து வரி ஏற்றுறீங்க, பால் விலை ஏற்றுறீங்க, அதுக்கப்புறம் வந்து மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நியாயமான கேள்வி இல்லையா அது? அப்போ வருமானம் அரசுக்கு இல்லைன்னா கூட நாங்கள் ஏற்றலாம் சொல்லலாம். 1,10,000 கோடி ரூபாய் ஏற்றிட்டு 3 கோடி கடனை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் மக்கள் மேலே வரி சுமத்துனா அப்போ எங்கே போகுது இந்த பணம்? அப்போ அரசு கருவூலத்துக்கு போகலையா இந்த பணம்? அதான் இப்போ 1000 மில்லியன் கொஸ்டின். இப்போ அரசு கருவூலத்துக்கு போகலையா? அப்போ யாருடைய கருவூலத்துக்கு போகுது இந்த பணம்? அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சார் யாரோ கிண்டி கொடுப்பதை தான் தமிழக ஆளுநரும் இபிஎஸ் அவர்களும் பேசுறாரு அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அமைச்சர். அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த அல்வா கிண்டி பழக்கம், புரியுதுங்களா? அதனால் அந்த இதில் தான் வந்து வழக்கமாக அல்வா கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கிண்டுற ஞாபகம் தான் வரும். நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாருன்னா, பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, அதை போய் பாருங்க, அதை பார்த்துட்டு வந்து கேளுங்க, இந்த மாதிரி அற்பத்தனமான கேள்வி கேட்காதுன்னு சொல்றேன். இல்லைப்பா, அதாவது நான் அறிக்கை பார்த்துட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ பொதுச்செயல் கேட்டதுக்குன்னா இப்போ நான் சொன்னேன்ல, மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லட்சம் கோடி? மொத்தம் 15
மகாராஷ்டிரா ஆ ஆ எங்கப்பா முதல் பக்கம் இதோ. அதாவது அந்த டாவோஸ் சுவிட்சர்லாந்து மாநாட்டில் மட்டும், அதாவது வந்து மற்ற அதாவது அரசு நிறுவனங்களும் சரி, அதே போல் வந்து உலக அளவில் வந்து எல்லா மாநிலங்களும் நாடுகளும் பங்கு பெறும். அதில் இந்தியாவில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி. இது தெளிவாக சொல்லி 20 லட்சம் கோடி. அதில் 80% வந்து அதில் வந்து மகாராஷ்டிரா வந்து அவங்க வந்து அதில் முதலீடு பெற்றிருக்காங்க, எம்ஓஐ சைன் பண்ணிட்டாங்க. மீதி வந்து 15 அதாவது 80% எவ்வளோனா சாரி 15,70,000 கோடி. அதே போல் தெலுங்கானா 1,07,000 கோடி. அதே போல் கேரளா, உத்தரப்பிரதேஷ். இந்த தெலுங்கானாவில் இந்துஸ்தான் லிவர் வந்து 2 மேனுஃபேக்சர் பிளான் போடுது. நாங்கள் இதை தான் கேட்குறோம். நீங்கள் சுற்றி வளைச்சி பேசுகிறீங்கன்ற அதான் நான் சொன்னேன். பட்டுக்கோட்டை கோழி கேட்டால் கொட்டை பார்க்குன்னு சொல்கிறீங்க, சுற்றி வளைக்காதீங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முதலீடு கொண்டு வந்த நீங்கள் பார், ஜிடிபியை பார், வளர்ச்சியை பார், பொருளாதார ஏற்றத்தை பார். அது எங்களுக்கு எல்லாம் வந்து டீட்டெயிலாக அதுக்குள்ளே ஒரு டிபேட் வச்சுக்கலாம், நம்ம பேசிக்கலாம். ஜிடிபி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடிச்சுது, அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம், அதன் மூலமாக வந்து பார்த்தா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றது, அதனால் அதையெல்லாம் சேர்த்து சொல்கிறீங்களோ நான் அதில் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்குற கேள்வி வெரி சிம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ கொண்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் இவங்களும் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நான் ஏற்றுப்பேன். யார்? மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், அதே போல் வந்து ஆந்திரா, இவங்க சொல்லியிருந்தா கூட ஏற்றுப்பேன். அவங்க என்ன சொல்லியிருப்பான், பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அறிக்கையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே. மொத்தத்தில் வந்து 20 லட்சம் கோடி. இது உங்களுக்கே தெரியாத விஷயம். நான் இப்போ இதை 20 லட்சம் கோடியில் 20 லட்சம் கோடி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் போனீங்களா ஒரு 10 லட்சம் கோடி இல்லை 5 லட்சம் கோடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு? அதுதானே எதிர்பார்க்குறோம். எம்ஓஐ நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. எம்ஓஐயும் சைன் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அப்புறம் எதுக்கு தான் போனீங்க நான் கேட்குறேன்? மக்களுடைய வரி பணத்தில். அப்போ வந்து அது விழலுக்கு இருந்த நீர் தானே, அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமையும். இல்லை, அவருடைய இது ஆசையாக இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது வந்து ஆசையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்தை தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நோ அலைன்ஸ் வித் பிஜேபி in 2026 in future also. That is our political stand. ஓகே, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை தான் எங்களோட ஸ்டாண்டு. ஓகே, நீங்கள் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறீங்க. அண்ணன் அன்பு தம்பி அப்படி இல்லைப்பா, ஒரு அது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா மீடியாவில் கூட நேற்று இப்போ பார்த்தது வச்சு இல்லை, நேற்று பார்த்து வச்சு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இல்லை இல்லை, பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு தமிழன் பண்பாடு இல்லையா? அரசியல் எதிர்ப்புகள் இருக்கலாம், புரியுதா? என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாடு கருதி எதாக இருந்தாலும் நான் பேசுவேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கட்சியை என் தலைவர்கள் விமர்சனம் பண்ணால் நானும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், புரியுதுங்களா? அது வேறு விஷயம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசிட்டு இருந்தீங்களா ஒன்றா அப்படின்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பண்பாடு இல்லையா? அதுக்காக மூஞ்ச இப்படியே வச்சுருக்க முடியாது தானே. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு புரியுதா? எனக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி, சிதனா நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்குங்க, நாளைக்கு அவர் போய் சொன்னார்னு வச்சுங்க ஏதாவது ஒரு கருத்து எதிர்கருத்து நல்லா வெளுத்து வாங்கிடுவேன் நான். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்கு அப்படி சிதனா. அதனால் ஒரு பண்பாடு, ஒருத்தரை பார்த்து ஒரு சிரிப்பதற்கு, ஒருத்தரை பார்த்து அளவுலாவதற்கும், ஒரு பார்த்து வந்து நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற, இது வேற. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல நினைச்சு அவர் அண்ணாமலை வந்து ஒரு பண்பாடோடு உங்களோட கூட்டணி வரலான்னு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இல்லைங்க, அதுதான் நம்ம கட்சியத்தை முடிவுங்க. கட்சியத்தை முடிவு பொறுத்தவரையில அந்த பண்பாடோடு வரும்பொழுது அப்ப என்ன உங்களோட நிலைப்பாடு இருக்கும்? அவர் வந்துடுறாரு, ஏன்னா நம்ம எல்லாம் நிரந்தர எதிரி இல்லனே அப்படின்னு போட்டு கூட்டணி வைக்க வர்றாரு. அதான் வாங்க காபி சாப்பிட்டு போங்க, அப்ப கூட்டணி இல்லனா மற்றதெல்லாம் கட்சியில பேசிக்கலாம். ஆனா இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பெரியார பத்தி சீமான் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. அது நேத்து சொல்லிட்டேன் பதில். இல்ல, ஏன்னா இங்க கண்டினியூஸா அது சொல்லிட்டே இருக்காரு. எங்க ராஜா அவர் சப்போர்ட் பண்றாரு, ஏன் ஜெயலலிதாவை ஏற்றீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லப்பா, இப்போ அதாவது நான் ஏற்கனவே வந்து பொதுச்சாளர் தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது இது வந்து பெரியார் மண்,
அழுத்தி சொல்கிறேன், இது பெரியார் மண், திராவிட மண். பேருந்தர் அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போல் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும், அதே போன்று பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, இவர்களுடைய அந்த கொள்கை பொதுவாக பெரியார் என்பது ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இவங்கெல்லாம், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும், அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும், கல்வி ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்குள்ளாக அவர்களுடைய வாய்ஸ், அவருடைய குரலாக வந்து ஒலித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா தந்தை பெரியாரை வந்து அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே நம்ம இது இப்போ இன்னைக்கு இது மட்டும் போதும். அதில் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நான் எல்லா கேளுங்க நான் பதில் சொல்ல தயார். நீங்கள் கூட விடிய கேளுங்க. நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை முறைக்கிறது, அடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறதுலாம் நான் பண்ண மாட்டேன். சார், எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரிகளை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க. அதான் சொல்கிறேன், தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை, புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய இந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் அது தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒலிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி வந்து பாடலாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை?